ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பொடி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோன்னா எள்ளு பொடி. ஆற்றுலேயே இருக்கிற எள்ளை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு பொடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம், எங்கேயாவது ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டாக வரோம், சமைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த எள்ளு பொடி நம்ம ஆற்றுல ரெடியாக இருந்ததுன்னா அழகாக குக்கரில் சாதம் வச்சுட்டு இந்த எள்ளு பொடியை போட்டுண்டு துளி நல்லெண்ணெய் குத்திண்டு சாப்பிட்டு விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபுல்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், காரக்கறி, கூட்டு இந்த மாதிரி என்ன இது இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்குவோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 கப்பு எள்ளு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 10 மிளகு, ஒரே ஒரு வரமிளகாய். இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் தனியாக செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சொட்டு எண்ணெய் விட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளை எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா எள்ளு நல்லா செவக்க வறுத்து நல்லா பொடிகிற ஸ்டேஜ் வரும்போது எடுத்து வச்சுருங்க. எடுத்து இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் விப்பரில் விட்டு நல்லா 2 ஓட்டு ஓட்டிட்டு எடுத்து வச்சுருங்கோ. எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேலாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது கூட உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம், இது ரெண்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு பொடி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயலக்ஷ்மி கிச்சன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.